அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை இணைய வழி வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் அஸ்கர், உதவி பேராசிரியர், தமிழ்துறை இஸ்லாமியா கல்லூரி, தன்னாட்சி, வாணியம்பாடி. நாம் கடந்த 5 வகுப்புகளாக எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய தன்னம்பிக்கை கட்டுரையான கல்வியில் கருத்து என்கின்ற கட்டுரையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் பார்ப்போம். நேற்றைய வகுப்பில் கல்லூரியில், பள்ளியில் படிக்கும் பொழுது மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா, ஈடுபடக்கூடாது என்று அப்துல் ரஹீம் அவர்கள், எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். 1947க்கு முன் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம் நாட்டில் பள்ளியில் படித்து கொண்டிருந்த, கல்லூரியில் படித்து கொண்டிருந்த மாணவர்களில் அனைவரும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அன்றைய தேவை இருந்தது. மாணவர்களும் பொதுமக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு தேவையில்லை. ஆகவே மாணவர்கள் படிக்கும் காலத்தில் முழுமையாக படித்து முடித்துவிட்டு அதன் பிறகு அரசியலில் ஈடுபடுவது தவறில்லை என்று எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். பார்த்தோன்னா ஒரு நிகழ்வை, சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் வாவேஸ் ஐயர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை குறிப்பிடுகின்றார். சட்டப்படிப்பு படிப்பதற்காக லண்டன் சென்ற வாவேஸ் ஐயர் அரசியலில் ஈடுபட்டு விட்டார், இந்திய சுதந்திர போராட்ட கருத்துக்களை வெளியிட்டார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக லண்டனில் இருந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டு இந்தியாவிற்கு தரைவழி மார்க்கமாக வர நேர்ந்தது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் வாவேஸ் ஐயர் அவர்கள் நகைச்சுவையாக குறிப்பிடும்போது, லா படிக்கச் சென்ற என்னை அவுட்லா, நாடு கடத்தப்பட்டவனாக ஆக்கிவிட்டார்கள் என்று வாவேஸ் ஐயர் நகைச்சுவையாக குறிப்பிட்ட அந்த செய்தியையும் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் நமக்கு கூறினார். அரைகுறை படிப்புடன் நாம் அரசியலில் ஈடுபடும் போது எவ்வித மதிப்பு கிடைக்குமோ அதைவிட எத்தனையோ மடங்கு அதிகமான மதிப்பு நாம் கல்வி, பள்ளி கல்வியோ அல்லது கல்லூரி கல்வியையோ பட்டப்படிப்பையோ முழுமையாக முடித்துவிட்டு அரசியலில் ஈடுபடும் போது கிடைக்கும். அந்த இளைஞன் பேசுகின்ற அந்த கருத்துக்கு மதிப்பும் கிடைக்கும் என்று தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். அதே வேளையில் செய்தித்தாள்களை படிக்கக்கூடாது என்றோ அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளக்கூடாது என்றோ நான் கூறவில்லை. இன்றைய நடப்பு அரசியல் நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறையே இல்லை என்கின்ற நிலை இன்னைக்கு இருக்கிறதையும் இவர் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். எப்படின்னா, ரொம்ப அரசியல் பற்றிய செய்திகளை கேட்கலாம், படிக்கலாம், அத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல் பெரிய அரசியல் தலைவர்கள் பேசுகின்ற கூட்டங்களையும் நாம் போய் நேரில் கலந்து கொண்டு கேட்கலாம், அதில் எந்தவித தவறும் இல்லை என்றும் குறிப்பிடுகின்றார். அப்படியே மாணவர்களாகிய நீங்கள் அரசியலிலே நேரடியாக ஈடுபடக்கூடாது என்றும் தொலைவிலிருந்தே அதனை நோக்குபவர்களாக இருக்க வேண்டும். தூரமாக இருந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளர், அரசியலை பார்க்கக்கூடிய பார்வையாளராக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் குறிப்பிட்டார். அவ்விதமே நான் இன்றைய தினம் உலகில் பெரும் அரசியல்வாதிகளாகவும் அரசியல் தலைவராக இருப்பவரெல்லாம் செய்துள்ளார்கள் என்று மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக மாறிய அவர்களும் தங்களுடைய பாதையை, தங்களுடைய பயணத்தை வகுத்து கொண்டு மிகச்சிறப்பாக பயணம் மேற்கொண்டார்கள் என்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் இதற்கு பின் வருகின்ற பகுதிகளில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். நீங்கள் செய்தித்தாள்களை படித்து உலகம் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது, அரசியல்வாதிகள் என்ன கூறுகிறார்கள் என்பதை நன்கு விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிங்க மேடையில் பார்ப்போம்,
கண்ணுக்கு மெய்யழகு கவிதைக்கு பொய்யழகு என்பதைப் போல ஒரு கவிதை இருக்கும் இல்லையா, கண்ணுக்கு மெய்யழகு கவிதைக்கு பொய்யழகு. அதே போல் மேடையில் ஏறினா பேசுகிறதெல்லாம் பொய்யா இருக்கும். சொல்லக்கூடிய கருத்துக்கள் பெரும்பாலும் நிறைவேறாத கருத்துக்களை, ஒரு சில கருத்துக்கள் நிறைவேற்றுவார்கள், ஒரு சில அறிவிப்புகளை நிறைவு செய்வார்கள், ஒரு சில அறிவிப்புகளை பல ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பார்த்தோம் என்றால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள், அரசியல்வாதிகள் என்ன கூறுகிறார்கள் என்பதை நாம் நன்றாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அரைகுறையாக படித்துக்கொண்டு உங்களுடைய வீண் சர்ச்சை செய்து உங்களின் மதிப்புள்ள நேரத்தை வீணாக்க வேண்டாம். பார்த்தோன்னா எப்பயுமே ஒரே அரசியல் கட்சி தலைவரை எல்லா மாணவர்களுக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. எதிரெதிர் கருத்துக்கள் கொண்டவர்கள், எதிரெதிர் கருத்துக்களை கொண்டவர்களும் நண்பர்களாக இருக்கலாம். அப்போ என்னுடைய தலைவர், என்னுடைய கட்சி, நான் விரும்பக்கூடிய இந்த கட்சி, இந்த அரசியல் கட்சி தான் மிகச்சிறந்தது, நீ இருக்கக்கூடிய கட்சி சரியில்லை, உன்னுடைய தலைவன் சரியில்லை என்று அவர்களை பற்றி, அந்த கட்சியை பற்றி அரைகுறையாக படித்து தெரிந்து கொண்டு உங்களுக்குள் வீண் சர்ச்சை செய்து கொண்டு இருக்காதீர்கள். வீண் சர்ச்சை செய்து கொண்டு மதிப்புள்ள நேரத்தை, நேரம் பார்த்தோன்னா காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு நொடி கூட திரும்பி போன நொடி நமக்கு கிடைக்காது. அதனால் அந்த பொன்னான நேரத்தை வீணாக சர்ச்சைகள் செய்து விவாதங்கள் செய்து வீணாக்க வேண்டாம் என்றும் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஓய்வு கிடைக்கும் பொழுது உங்களுடைய பள்ளி மன்றங்களிலோ போலி பாராளுமன்றங்களிலோ பெரும் அரசியல் பிரச்சனையை பற்றி வாக்குவாதம் நிகழ்த்துங்கள். அப்போ ஓய்வு கிடைக்குது, நண்பர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது பள்ளி மன்றங்களிலோ அல்லது போலி பாராளுமன்றம், இப்போ சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், மந்திரிகள் என்றெல்லாம் மாணவர்களே ஒரு பிரிவாக பிரிந்து கொண்டு விவாதங்களை நடத்த வேண்டும். முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விவாதங்கள் நிகழ்த்த வேண்டும். அவ்விதம் செய்வது உங்களுடைய அறிவை துலக்குவதோடு உங்களையும் வருங்கால பெருவாழ்வுக்கு ஆயத்தப்படுத்திவிடும் என்பதில் ஐயமில்லை. அப்போ நம்ம போலி பாராளுமன்றங்கள் நடத்தும் போது பிரச்சனைகளை பேசும் பொழுது, ஆக்கப்பூர்வமாக பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அறிவும் விரிவடையும். அதே போல் நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்று எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் மாணவர்களாகிய நீங்கள் அரசியலிலே நேரடியாக ஈடுபடக்கூடாது என்றும் தொலைவிலிருந்து அதனை நோக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போ மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பள்ளியில் படித்துக் கொண்டிருக்க அல்லது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் அரசியலில் நேரடியாக ஈடுபடக்கூடாது என்றும் தொலைவில் இருந்து, தூரமாக இருந்து அதை பார்க்கக்கூடிய பார்வையாளராக இருக்க வேண்டும் என்றும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அவ்விதமே நான் இன்றைய தினம் உலகில் பெரும் அரசியல்வாதிகளாகவும் அரசியல் தலைவர்களாகவும் இருப்பவரெல்லாம் செய்துள்ளார்கள். இப்போ உலகத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக, மிகப்பெரிய அரசியல்வாதிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இது போல ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று படிக்கும்போது அரசியலும் பழைப்பையும் இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தெளிவாக முடிவெடுத்து படித்து முடித்த பிறகு அரசியலில் முழுமூச்சாக இறங்கி அரசியலில் முழுமூச்சாக ஈடுபட்டு மிகப்பெரிய தலைவர்களாக உயர்ந்துள்ளார்கள் என்கின்ற அந்த கருத்தை பதிவு செய்துள்ளார். பிரிட்டிஷ் முதலமைச்சர் மேக்மில்லனும் அவ்விதமே செய்துள்ளார். இங்கிலாந்தினுடைய முதலமைச்சராக இருந்த மேக்மில்லன் அவர்களும் அவ்விதமே செய்துள்ளார். அவ்விதம்னா படிக்கும்போது படிப்பை முடித்துவிட்டு, படிப்பையெல்லாம் முடித்துவிட்டு தான் அரசியலில் ஈடுபட்டார். அரசியலில் ஈடுபட்டவுடன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உயர்ந்த பதவிக்கு வந்தார் என்கின்ற அந்த கருத்தையும் அமெரிக்க அதிபர் கென்னடி அவ்விதமே செய்துள்ளார். ஜான் எஃப் கென்னடின்னு சொல்லுவோம் இல்லையா, அமெரிக்க அதிபராக இருந்து சுட்டு கொலை செய்யப்பட்ட ஜான் எஃப் கென்னடியும் அதுபோலவே படிப்பெல்லாம் முடித்துவிட்டு அரசியலில் ஈடுபட்டார் என்கின்ற அந்த செய்தியையும் இங்கு பதிவு செய்துள்ளார். நம் நாட்டு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவும் அவ்விதமே செய்துள்ளார். ஜவஹர்லால் நேருவும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்னாடியே பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். அதுவும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தின் படித்தவர். அவர்
படித்து பெற்ற பட்டத்தை விட தகுதி பதவி ஆகியவற்றில் உயர்ந்தவராக ஆகிவிட்ட போதிலும் அவர் ஒரு எம்ஏ பாரத் லா என்பதையும் எம்ஏ வகுப்பில் அறிவியல் பாடம் எடுத்து படித்தவர் என்பதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பார்த்தா இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னாடி இந்தியாவில் உயர்ந்த பதவி அரசியல் சாசனப்படி இந்திய குடியரசுத் தலைவர். ஆனால் அதிகாரம் மிகுந்த பதவி என்று பார்த்தால் பிரதமர் பதவி. இந்தியாவுடைய மிக உயர்ந்த பதவி பிரதமர் பதவியை அவர் அடைந்துவிட்ட போதிலும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எம்ஏ பாரத் லா படித்தவர். எம்ஏ பாரத் லா படித்தவர் என்பதும் எம்ஏ வகுப்பில் அறிவியல் பாடம் எடுத்து படித்தவர், அறிவியலையும் படித்தவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் அவர் பார்த்தோன்னா மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்தார். கல்வி கற்கும் பொழுது நாம் படிக்கும் படிப்பை சிறப்பாக படிக்கும் பொழுது நமக்கு நிறைய அறிவு தெளிவு பெறும். அறிவு தெளிவு பெறுவதற்காக தான் நாம் படிக்க வேண்டும். ஆனால் நிறைய பேர் நம்ம படிக்கிறது எதுக்குன்னு கேட்டோம்னா வேலைக்கு போகிறதுக்கு. வேலைக்கு போகிறது ஒரு பாகம், வேலைக்கு போவதற்காக மட்டுமே படிக்கணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம். நாம் அறிவை பெருக்கிக் கொள்ள அறியாமை என்கின்ற அந்த இருளை நீக்கக்கூடிய ஒளி விளக்கு கல்வி. அறியாமை ஒவ்வொன்றை பற்றியும் அறிந்து கொள்வது அதுதான் கல்வி. அப்போ நாம் படிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அறியாத விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிவு தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக படிக்கிறோங்கிறத முதல்ல நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இங்கு பிரிட்டிஷ் முதலமைச்சராக இருந்த மேக்மில்லன், அமெரிக்க அதிபராக இருந்த கென்னடி, அதே போல் இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு இவர்களெல்லாம் அரசியலில் ஈடுபட்டவர்கள்தாம். அரசியலில் ஈடுபட்டு மிக பெரும் தலைவர்களாக அந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்புகளில் பதவி வகித்தவர்கள். இவர்கள் அனைவருமே தங்களுடைய படிப்பை முடித்துவிட்டு பள்ளி படிப்பை கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பிறகு அரசியலில் ஈடுபட்டு மிகப்பெரிய பதவியை அடைந்தவர்கள். ஆனால் நம்ம பார்ப்போம் ஒரு சில தலைவர்கள் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜன் பார்ப்போம். பள்ளிக்கூடமே போகாதவர். அவர் தான் நிறைய பள்ளிக்கூடங்களை 5 கிலோமீட்டருக்கு சுற்றளவில் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள் தொடக்க பள்ளிகளை ஏற்படுத்தினார். தொடக்க பள்ளிகளை ஏற்படுத்தணும், எல்லாரும் படிக்கணும்னு நினைச்சார். ஆனால் அவர் படிக்கலை. அவர் படிக்காத கர்ம வீரர் காமராஜர் எல்லோருக்கும் கல்வி கண் திறந்தவர் சொல்கிறோம் இல்லையா. அது ஒரு சில தலைவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. பெரும்பாலான தலைவர்கள் இன்றைக்கி வரவங்களாம் பார்த்தோன்னா பெரும்பாலும் படித்து தான் வராங்க. படித்து முடித்து விட்டு தான் அரசியல் ஈடுபடுகிறார்கள். அரசியல் இன்று ஒரு மாதிரி போயின்னு இருக்குது. அதை பற்றி நம்ம விவாதம் செய்ய வேண்டியதில்லை. இன்றைக்கி அரசியல் ஒரு உண்மை, நேர்மை, சேவை, பொது சேவை, பொது தொண்டு இதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி அது ஒரு வியாபாரமாக மாறிவிட்டதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி பேச வேண்டுமென்றால் நிறைய பேசலாம். பேசி அந்த சர்ச்சையான விஷயத்துக்கு நாம் போக விரும்பவில்லை. அப்போ அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தால் படித்து முடித்த பின்பு அரசியலில் ஈடுபடுங்கள் என்று எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். ஏன்? முதல்ல நம்ம படிக்கணும், அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நாம் கல்வி அறிவில்லாமல் நாம் சொல்கின்ற ஒரு விஷயத்திற்கும் நாம் நன்றாக படித்து பட்டம் பெற்ற பின்னாடி சொல்கின்ற பட்டம் பெறுபவர் வாயிலிருந்து வருகின்ற சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. கற்காமல் நீங்கள் சொல்லும்போது எல்லாம் இவருக்கு தெரியுமா, அப்படியே படித்து கிழிச்சிட்டாருன்னு சொல்லுவோம். படித்து முடிச்சிட்டார், இவர் படித்து கிழிச்சு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இவர் சொல்கிறார் பார் அப்படின்னா. அதே நல்லா படித்து ஒரு பட்டம் பெற்றவர் சொல்லும்போது 4 விஷயம் தெரிஞ்சவன்ப்பா, படித்தவன், அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நாம் படித்து முடித்துவிட்டு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கின்ற இந்த கருத்தை நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பிரிட்டிஷ் முதலமைச்சராக இருந்த மேக்மில்லன், அமெரிக்க அதிபராக இருந்த கென்னடி, இந்திய நாட்டின் சுதந்திர இந்தியாவின் நீண்ட காலம் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு இவர்களெல்லாம் படித்து முடித்துவிட்டு தான் அரசியலில் ஈடுபட்டு மிகப்பெரிய பொறுப்பிற்கு வந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அரசியல் ஆசை இருந்தால் நாம் முதலில் படிக்கும் பொழுது அந்த படிப்பை நன்றாக படித்து முடித்துவிட்டு அதன் பிறகு அரசியல் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த
மிகச்சிறந்த கருத்தை எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் இங்கு பதிவு செய்திருக்கிறார். ஜவஹர்லால் நேரு படித்து பெற்ற பட்டத்தை விட தகுதி பதவி ஆகியவற்றில் உயர்ந்தவராக ஆகிவிட்ட போதிலும் அவர் ஒரு எம்ஏ பாரட்லா என்பதையும் எம்ஏ வகுப்பில் அறிவியல் பாடம் எடுத்து படித்தவர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களுடைய வாழ்வெல்லாம் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டும் ஒளி விளக்குகளாக விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எதை எடுத்தாலும் நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு யாராவது ஒருத்தரை முன்மாதிரியாக சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது படித்து முடித்துவிட்டு அரசியலில் ஈடுபட்டு நாம் மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும் என்பதற்கு பிரிட்டிஷ் முதலமைச்சராக இருந்த மேக்மில்லன், அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி, இந்தியாவினுடைய பிரதமராக பதவி வகித்த நீண்ட காலம் பதவி வகித்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு சொல்லி அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் சிறந்த வழிகாட்டிகளை பெற வேண்டும். அந்த வழிகாட்டும் ஒளி விளக்குகளாக அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இப்பொழுது புதிய கல்வி திட்டப்படி வெளியிலுள்ள அலுவல்கள் என்ற பெயருடன் மாணவர்கள் மருத்துவ நிலையங்களுக்கு சென்று நோயாளர்களை விசாரித்தல், சமூக வேலைகள் செய்தல், சாலைகள் ஏற்படுத்தல் முதலான பலவித பொதுநல வேலைகளில் ஈடுபடுமாறு உற்சாகப்படுத்துகிறார்கள். பார்த்தோன்னா தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், என்சிசி, என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி, இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் கல்வியுடன் சமூக சேவையையும் மக்களுக்கு தொண்டாற்றுவதையும் மிக முக்கியமாக கருத வேண்டும். மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய வேண்டும். சமூக சேவை செய்யும் பொழுது நம் மனதிற்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும், நம் மனதிற்கு திருப்தி கிடைக்கும். பார்த்தோன்னா நம் வீட்டில் பார்ப்போம், வீட்டில் நாம் சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்க மாட்டோம். வீட்டில் எவ்வளோ குப்பை இருந்தாலும் ஒரு நாள் எடுத்து பெருக்கி போட மாட்டோம். அது மாணவனாக இருந்தாலும் சரி, மாணவியாக இருந்தாலும் சரி, வீட்டில் நிறைய செல்லமாக வளர்ப்பாங்க, வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஆனால் பொது சேவை செய்ய நாட்டு நலப்படை திட்டம், தேசிய மாணவர் படை, ஒய்ஆர்சி போன்ற இந்த அமைப்புகளில் பங்கேற்று மாணவர்கள் வெளியில் சென்று சேவை செய்ய செல்லும்போது ரோட்டில் இருக்க குப்பையை கையில் எடுப்போம். ரோட்டில் இருக்கக்கூடிய குப்பையை கையில் எடுப்போம். வீட்டில் நாம் உணவு உண்ட அந்த தட்டு டம்ளரை எடுத்துன்னு போய் வைக்க மாட்டோம், அதை கழுவி வைக்க மாட்டோம். ஆனால் வெளியே போய் சமூக சேவை செய்யும்போது ரோட்டை சுத்தம் பண்ணுவோம், சாலையை செப்பனிடுவோம், பொது இடங்களில் கோயில் இல்லையா, விளையாட்டு மைதானங்கள் போன்றவற்றெல்லாம் சுத்தம் செய்வோம். அப்போ இந்த சமூக சேவையில் ஈடுபடுவது, நம்ம வீட்டு வேலையே நம்ம செய்ய மாட்டோம், நம்ம வேலையே நாம் செய்ய மாட்டோம். எத்தனை பேர் நம்முடைய துணியை நாமே துவைத்து போட்டுக்கொள்கிறோம்? அம்மா துவைச்சிருவாங்க. பெரும்பாலும் அம்மா வீட்டில் நமக்கு வேலையே வைக்க மாட்டோம். அது படிக்கிற மாணவர்களுக்கு வீட்டு வேலைகளை வைப்பது என்பது அரிதிலும் அரிது. அப்படி வேலை செய்கிறவனா தான் அது மிகப்பெரிய வியப்புக்குரிய செய்தியாக தான் பார்க்கணும். நம்ம துணியை துவைச்சி கொடுத்துருவாங்க, நமக்கு வேண்டிய சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க, நம்முடைய சாப்பிட்ட தட்டு டம்ளர் போன்ற அந்த பாத்திரங்களையும் அவங்களே கழுவி வச்சுருவாங்க இல்லையா. குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கிற வரைக்கும் தண்ணியை கூட நாம் எடுத்து வைக்க மாட்டோம். கேட்டால் அம்மா நான் தண்ணி வச்சுட்டியா, நான் வரேன், டவல்லேருந்து எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் நம்ம குளிக்கவே போவோம். எல்லா வேலைகளும் நம்முடைய வீட்டில் நம்முடைய தாய் தந்தையை செய்து நம்மை செல்லமாக வளர்ப்பார்கள். அப்படிப்பட்ட நாம் பொது சேவைகளில் ஈடுபடுவதற்காக இந்த நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, ஒய்ஆர்சி என்கின்ற அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து செல்லும்போது பொது சேவை செய்யும் பொழுது தெருவில் இருக்கக்கூடிய குப்பையை எடுப்போம், தெருவை சுத்தம் பண்ணுவோம், ஊரை சுத்தம் பண்ணுவோம். அப்படி அந்த பொது சேவைகளில் ஈடுபடுமாறு உற்சாகப்படுத்த குறிப்பிடுவது இந்த சமூக சேவை அமைப்புகள். அவ்விதம் ஈடுபடும் மாணவர்களுக்கு சில தனிச்சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. என்சிசி, என்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளில் ஈடுபட்டு நாம் அந்த 10 நாள் சிறப்பு முகாம், 7 நாள் சிறப்பு முகாம்லாம் நடக்கும். அப்படி அந்த 7 நாள் சிறப்பு முகாமில் நாட்டு நலப்படை திட்டம், என்சிசி, என்எஸ்எஸ், என்சிசி, தேசிய மாணவர் படை போன்ற அமைப்புகளில் அந்த பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். என்சிசியில் அந்த சான்றிதழ்கள் பெற்றுவிட்டால் நாம் பணிக்கு செல்ல, அரசாங்க பணிகளுக்கு செல்லும்போது அதற்கு சிறப்பு மதிப்பெண் கொடுக்குறாங்க. குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீசஸ், சீருடை பணியாளர், சீருடை பணி, பாதுகாப்பு பணி,
விமானப்படை, பாதுகாப்பு இராணுவம், விமானம், கப்பல் படை போன்ற பாதுகாப்பு படை சம்பந்தமான வேலைகளுக்கு செல்லும்போது இந்த NCC NSSனுடைய சான்றிதழ்களுக்கு 5 மதிப்பெண்கள் நமக்கு கொடுப்பாங்க. அந்த மதிப்பெண்கள் நம்மை கண்டிப்பாக வேலை அந்த பணி கிடைக்க உதவியாக இருக்கும். ஏன் படிக்கும்பொழுதே இவர்கள் சமூக சேவை, நாட்டுக்காக சமூகத்திற்காக வேலை செய்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்திற்காக அதை ஊக்குவிக்கும் விதமாக அரசாங்கம் இது போல சலுகைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் பணியில் ஈடுபடுவதற்கான மனோநிலையும் பயிற்சியும் ஏற்படுவதாக அரசு கருதுகிறது. ஏன் வெறும் மாணவர்கள் சுயநலமாக இருந்துவிடக்கூடாது, பொது நலத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கிராமங்களுக்கு தேசிய மாணவர் படையிலையும் அதே போல் நாட்டு நலப்படை திட்டம் NSSலையும் கிராமங்களை தத்தெடுத்து ஒரு 3 ஆண்டுகள் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு 3 ஆண்டுகள் தொடர்ந்து 7 நாள் சிறப்பு முகாம், 10 நாள் சிறப்பு முகாம் போவாங்க. போய் அந்த ஊருக்கு தொடர்ந்து 3 ஆண்டுகள் இந்த ஊருக்கு தேவையான சேவைகளை எல்லாம் செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த கிராம மக்கள், இந்த மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க எந்தெந்த இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களும் அங்கேயே தங்கணும். இதில் அந்த 7 நாளும் பார்த்தோம்னா 7 நாள் அல்லது 10 நாள் அந்த கிராமத்திலேயே பள்ளிக்கூடத்தில் நமக்கு இடம் கொடுப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கிராமத்திலே தங்கணும், அங்கேயே சமைச்சு சாப்பிடணும், சமைக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க, அங்கேயே சாப்பிடணும், அங்கேயே குளிக்கணும், அங்கேயே இருக்கணும். அந்த மக்களோட மக்களாக நாம் பழக வேண்டும். அப்பொழுது அந்த மக்களுடைய தேவை தெரியும். அப்போ நாளைக்கு நாம் ஒரு அரசு அதிகாரியாக, ஒரு அரசியல்வாதியாக மாறும் பொழுது நாளைக்கு நம்ம பிற்காலத்தில் அந்த மக்களுடைய அந்த 7 நாள் அங்கே இருக்கும்போது நம்ம வீட்டில் நல்லா எல்லா வசதியும் நம்ம அப்பா அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அங்கே வசதி குறைவாக தான் இருக்கும். பார்த்தோன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 அல்லது 3 கழிப்பறைகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அங்கே இருப்போம். அந்த சிறப்பு முகாமில் அந்த 100 பேரும் அதை பயன்படுத்தும், சுத்தமாகவும் இருக்கணும். அப்போ நம்முடைய கழிவறையை நாமே சுத்தம் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். எல்லா விஷயமும் அந்த பொது சேவை என்று சொன்ன பின்னாடி, அங்கே போன பின்னாடி சமூக சேவை என்று சொன்ன பின்னாடி முகம் சுளிக்கக்கூடாது. சார் ஐயா, நான் வீட்டில் செல்லமாக வளர்ந்தவன், நான் வீட்டில் நான் சாப்பிட்ட தட்டு எடுக்க மாட்டேன், என்னுடைய போர்வையை நான் எடுக்க மாட்டேன், நான் இங்கே இதை செய்யணுமா, அதிலிருந்து வெளியே வரணும். சுயநலமாக இருக்காமல் பொதுநலம், பொது சேவை, சமூக சேவை செய்ய வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையும் புரிந்துக்கணும். அப்படி புரிந்து கொள்ளும்போது நாம் ஒரு அதிகாரியாக, அரசியல்வாதியாக ஒரு பெரிய நிலைக்கு வரும்போது அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்வோம். நானும் 10 நாள் இருந்தேன், 7 நாள் இருந்தேன் இந்த முகாமில், அந்த மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்தேன். அவர்கள் பார்ப்போம். நான் நகரத்திலே பிறந்து வளர்ந்தவன், அங்கே போய் கிராமத்தில் போய் நம்ம மம்முட்டி எடுத்து வேலை செய்வோம் இல்லையா, தட்டு எடுத்து மண் வாரி போடுவோம், அங்கே இருக்கக்கூடிய பாதைகளை செப்பனிடுவோம். வேலைகள், பணிகள் நான் ஏன் சார் செய்யணும், எனக்கு என்ன தலையெழுத்தா, எங்கள் அப்பா அம்மா என்ன சொகுசாக வளர்க்குறாங்க, அப்படி சொல்ல முடியாது. சமூக சேவை என்று வந்த பின்னாடி, அந்த நாட்டு நலப்படை திட்டத்தில் உறுப்பினராக சேர்ந்த பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய அந்த திட்ட அலுவலர், ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த பணிகளை செய்ய வேண்டும், குழுவாக செய்ய வேண்டும். அங்கே பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழுவுக்கு ஒரு வேலை கொடுப்போம். அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், ஏன் செய்யணும்னா பொது சேவை, பிறருடைய தேவைகளை அறிந்து நாம் பணியாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த அமைப்புகள் இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் புதிய கல்வி திட்டத்தின்படி பள்ளிக்கு வெளியில் அலுவல்கள், பள்ளியில் மட்டும் படிக்கிறது அல்லது கல்லூரியில் மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியில் சமூக சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்புகள் என NSS, NCC, YRC, JRC, யூத் ரெட் கிராஸு, ஜூனியர் ரெட் கிராஸ், இப்படி இருக்கு இல்லையா, நிறைய அமைப்பு, செஞ்சிலுவை சங்கம் சொல்லுவோம். பல அமைப்புகளை பள்ளியிலும் கல்லூரியிலும் ஏற்படுத்தி என்ன செய்கிறாங்க, அவங்க குறிப்பாக மாணவர்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளை நலம் விசாரிப்பது, சமூக வேலைகள் செய்தல், சாலைகள் ஏற்படுத்தல் போன்ற பலவிதமான பொதுநல வேலைகளில் ஈடுபடுமாறு உற்சாகப்படுத்துகிறார்கள். அவ்விதம் ஈடுபடும் மாணவர்களுக்கு சில சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் பணியில் ஈடுபடுவதற்கான மனோநிலையும் பயிற்சியும் ஏற்படுவதாக அரசு கருதுகிறது. பொதுநல சேவையை செய்வதற்கான மனநிலையும் பயிற்சியும் ஏற்படுவதாக அரசு கருதுவதால் தான் அந்த 5 மதிப்பெண்கள், இந்த 7 நாள் 10 நாள் சிறப்பு முகாம் சென்று வந்தவர்களுக்கு 5 மதிப்பெண்கள் என்று வழங்கி ஊக்கப்படுத்துகிறது. நாமும் இந்த சமூக சேவை அமைப்புகளில் கல்லூரியில் இருக்கக்கூடிய NSS, NCC, YRC, JRC போன்ற பல்வேறு சமூக நல அமைப்புகளில் ஈடுபட்டு இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையில்
பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தொண்டு புரிகின்ற அந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் நாளைய வகுப்பில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.